ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா யூட்டரின் பாலிப்ஸ், எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ். இதெல்லாம் எந்த காரணத்தினால வருது, அதை எப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை மூலியமாக எப்படி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போக முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். எண்டோமெட்ரியம்னா என்னென்னா, நம்மளுடைய ஓவுலேஷன் நடக்கும்போது அந்த ஓவுலேஷன் டைமில் கருவும் அந்த ஸ்பெர்மும் சேர்ந்து ஓவுலேஷன் ஆகி அந்த ஃபெலோபியன் டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கரு உருவாகி அப்படியே மெல்லமாக நகர்ந்து போய் இந்த எண்டோமெட்ரியத்தில் தான் செட்டாக உட்காரும். அந்த எண்டோமெட்ரியத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி பல வீடியோ போட்டிருக்கேன். 7லேருந்து 9 வரைக்கும் இருக்கணும் எண்டோமெட்ரியத்தோடைய அளவுகள். அந்த அளவுகள் சரியாக இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய கரு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அது வலுப்பெற்று இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ஹெவியாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹெவியாக சுரக்கும் போது எண்டோமெட்ரியத்தில் அந்த பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும் போது இந்த பாலிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். அதில் இன்னொரு சிம்டம்ஸ் காட்டும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய சிம்டம்ஸ் இந்த பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இந்த பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கரு தரிக்கிறது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியத்துக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த மாதிரி காம்பு மாதிரி குட்டியாக பால் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த எண்டோமெட்ரியத்தோட ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலிப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இது சதை பாலிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சதை வளர்ச்சி, குட்டி குட்டி செல்கள் திசுக்கள் அதிகமாக வளர்ச்சி பெற்றதுனால அதை நாம் பாலிப்ஸ்னு சொல்கிறோம். எண்டோமெட்ரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி செல்கள் அதிகமாக வளர்ச்சி பெற்றதுனால நம்ம பாலிப்ஸ்னு சொல்கிறோம். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு 30 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த ஏஜில் வர்றது இல்லை. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இது பீரியட்ஸ்லாம் நின்றும் இனிமேல் அவங்களுக்கு பீரியடே வராது. அந்த சமயத்தில் இந்த பாலிப்ஸ் அதிகமாக வரலாம். அவங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது ப்ரொஜெஸ்ட்ரான் சுரக்காமல் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குட்டி குட்டி பாலிப்ஸ் வரலாம். இது கேன்சராக மாறுமா அப்படின்னு கேட்டபோது அதாவது 90% கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதிகமாக நாள் வச்சுக்கிட்டே இருக்கும் போது பாலிப்ஸ் ரொம்ப நாள் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எக்ஸ்ட்ரா கட்டியோ ஒரு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. அது ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள் சுவற்றை பார்த்தீங்க அப்படின்னா சுரண்டி எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்சி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுவே நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பாலிப்ஸ் வந்துட்டுன்னா கூட ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. டிஎன்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய இருக்கக்கூடிய அந்த பாலிப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்சி பண்ணும் போதே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக சுரக்கிறதுக்கும் டேப்லெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கன்சீவ் கூட ஆகிக்கலாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை அதிகமாக யாருக்கெல்லாம் வருதுன்னா பீரியட்ஸ் நிற்கிறவங்களுக்கு தான், நிற்கிற ஸ்டேஜில் இருக்கும் போது நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிப்ஸ் அதிகமாகுது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவுகள் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் இந்த பாலிப்ஸ் அவங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும், இர்ரெகுலர் பீரியட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அக்குபஞ்சரில் இந்த மெத்தட் ஈஸியாக கரையிறதுக்காக அக்குபஞ்சர் மூலயமா இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதிகமாக தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவாக கேரட் சாப்பிட்ணும். நீங்கள் எவ்வளோ பச்சையாக கேரட் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்களோ அப்போ
உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இந்த பாலிப்ஸ் வந்து அதிகமாக வராது. அதிகமாக வந்து காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிடும் போது அந்த பாலிப்ஸோட லெவல் வந்து அப்படியே கம்மியாகும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸ்ட்ரஜன் காரணமாக தான் வருதுன்னு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக சுரக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூவை வந்து அதனுடைய வாழைப்பூவை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து ஒரு 40 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல வாழைப்பூவை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சு அதை வந்து ஜூஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு 40 டேஸ் குளிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலிப்ஸோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். இது தாங்க இதுக்குடைய ட்ரீட்மெண்ட். வீட்டில் இருந்து செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த வாழைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஒரு 40 நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாலிப்ஸோடைய லெவல் வந்து கம்மியாகிடும். எப்படி மலைவேம்பு குடித்தா நீர்க்கட்டி கம்மியாகுதோ அதே மாதிரி வந்து இந்த வாழைப்பூவுடைய சாரை குடிக்கும் போது உங்களுக்கு பாலிப்ஸ் வந்து கம்மியாகதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.